பிராமண எதிர்ப்பை காட்டி நீ திராவிட இருப்பை காட்டினியோ, அதே பிராமண கடப்பாறை கொண்டு இந்த பாலடைஞ்ச கட்டடத்தை நான் இடிக்கிறேன். இத்தனை நாளாக தமிழ் தேசியத்தை வச்சு திராவிடத்தை ஒழிக்கிறேன் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருந்தீங்க. இப்போது ஆர்எஸ்எஸ்ல இருக்கிற விஜில் அப்படிங்கிற அமைப்பு நடத்துகிற ஒரு ஃபங்க்ஷனோ ஏதோ இந்த மாதிரி இதோட ஒரு மேடையில் நின்றுக்கிட்டு பிராமண கடப்பாறையை வச்சு திராவிடத்தை உடைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசுறீங்க. உங்களோட இந்த ஸ்பீச்சை பார்த்ததுக்கப்புறம் ஒரு அக்மார்க் சங்கி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இருக்கிற எல்லாரும் முடிவு பண்ணிட்டாங்க. கான்ட்ரவர்சி ஆனதுக்கப்புறம் சீமான் அவர்கள் வந்துட்டு இதுக்கு ஒரு விளக்கம் கொடுத்துருக்காரு. பாரதியாரை பற்றி பேச சொன்னாங்க. அது ஆர்எஸ்எஸ்ல இருக்கிற விஜிலாக இருந்தா என்ன, திமுகவாக இருந்தா என்ன, யார் கூப்பிட்டாலும் நான் போய் பாரதியாரை பற்றி பேச சொன்னால் பேசுவேன் அப்படின்னார். நீங்கள் பாரதியாரை பற்றி பேசுறீங்கன்னே வச்சுக்குவோம். தமிழ் தேசியம் பேசுற நீங்க பாரதியார் ஒரு தமிழர் அப்படின்னு சொல்லி பேசிருங்களாமே. உங்க ஸ்பீச்சில் எதுக்கு பிராமணம் அப்படின்னு சொல்லிட்டு பிராமணத்தை எதுக்கு இப்ப தூக்கி பிடிச்சு பேசுறீங்க? அதுவும் நீங்க பேசினோடனே அங்க இருக்கிறவங்களுக்குலாம் என்ன ஒரு உற்சாகம், எப்படி கைத்தட்டி ரசிக்கிறாங்க. உண்மையாலுமே உங்க ஸ்பீச் எல்லாம் கேட்டு மெய் சிலிர்த்து உங்க பின்னாடி தமிழ் தேசிய உணர்வு இருக்கிற நிறைய தொண்டர்கள் இருக்காங்க. ஸ்பீச்சை பார்த்ததுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் கோவ வேண்டியவங்களே அவங்க தான். ஆனா சீமானண்ண சங்கின்னு சொல்லிட்டா மட்டும் கமெண்ட்ல வந்து கடிக்கிறாங்க. இப்போ இப்படி பேசுற இவரு நாளைக்கு திராவிடத்தை ஒழிக்கணும்னா இவங்களோட கைகோத்து தான் ஆகணும் அப்படின்னு ஒரு சூழ்நிலை வந்ததுன்னா கைகோத்துருவீங்க. ஆனாலும் இந்த சங்கி கூட்டம் யார் யாரையோ வச்சு என்னென்னமோ ட்ரை பண்ணி பார்க்கறானுங்க. இங்க ஒன்றும் வேலைக்கு ஆகல.